Assalamualaikum viewers, welcome to Inaaya's kitchen recipe. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. Thank you viewers. இன்னைக்கு நாம மட்டன் ஈரல் சமைக்க போறோம். 3 டேபிள்ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு 1/2 டீஸ்பூன் ஜிஞ்சர் garlic paste அதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நாம் மட்டன் ஈரல் வந்து ஒரு 1/4 கிலோ அதை இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். கறி வந்து மேலெல்லாம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். கரம் மசாலா வீட்டில் பண்ணது 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், தனியாத்தூள் 1 டீஸ்பூன், பெப்பர் பவுடர் 1/2 டீஸ்பூன் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதை லைட்டாக வதக்கிக்கலாம். சால்ட்டு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். தக்காளி மீடியம் சைஸில் 1/2 தக்காளி கட் பண்ணி அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். கறி மசாலா 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மல்லி இலை கொஞ்சம் நான் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு 20 நிமிஷம் ஈரல் வந்து வேகட்டும். வாங்க ஈரல் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். பாருங்க வெந்துருச்சு. உங்களுக்கு கிரேவி வேணும்னா கொஞ்சம் தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. இதை நீங்கள் வந்து கிரேவியாகவும் யூஸ் பண்ணலாம். ட்ரையாக வேணும்னா நல்லா அந்த தண்ணியெல்லாம் சுண்டுற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா ட்ரையாக கிடச்சிடும் நமக்கு. பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கொதிக்க விடுங்க. அந்த தண்ணியெல்லாம் மசாலா எல்லாம் சுண்டிட்டு வந்துடும். இப்போ நம்ம ட்ரை ஈரல் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரியும் செய்யலாம், கிரேவியாகவும் செய்யலாம். இது பரோட்டா, கீ ரைஸு எல்லா ரைஸுக்கும் நல்லாயிருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.